அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே எங்களுடைய ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையில எங்க ஒவ்வொருவரையும் உடைய ஞானத்தால் நிரப்பி வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். உங்க பலத்தால் இடைக்கட்டி ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 பேதுரு 1வது அதிகாரம் 11வது வசனம், 10வது வசனம். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த இரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து, கிருபை நமக்கு உண்டான கிருபை இயேசு கிறிஸ்து. அவர் மூலம்தான் நமக்கு ரட்சிப்பு வந்தது. அவரோட கிருபையினாலதான் நாம யோவான் 1ல கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறைய தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க. இந்த ரட்சிப்பை குறித்து அவரை நம்ம விசுவாசிக்கும் போது அவருடைய கிருபையினால நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய கிருபையினால ரட்சிக்கப்படுகிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 8-9ல இத நம்ம பார்க்கிறோம். அந்த ரட்சிப்ப கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின் வரும் மகிமையும் முன் அறிவித்த போது, பரிசுத்த ஆவியானவர் மூலம் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளை குறித்தும், பாடுகளுக்கு அப்புறம் என்ன மகிமையான காரியம் நடைபெற போகுது, அவர் பட்ட பாடுனாலதான் நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்மளோட பாவத்துல இருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். அதான் அந்த மகிமையான காரியம். அந்த ரட்சிப்பை நமக்கு பெற்று தந்திருக்கிறார். அதெல்லாம் முன் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் பாடுகளை படணும் அப்படின்னு சொல்லிட்டு தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 24-25ல தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்கு. மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவத்தை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவிர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் உத்தரிக்கிறதற்கும், மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், என் ஜனத்தின் மேலும் என் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. இங்க இயேசு கிறிஸ்து என்ன பாடுகள் எல்லாம் படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பாவத்தை அவர் நிவர்த்தி செய்தார் அப்படின்றத இங்க தீர்க்க தரிசனமா தானியேல் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். அப்ப எந்த காலத்துல இது நடக்கும் அப்படின்றத அவங்க ஆராய்ந்தார்கள், தீர்க்கதரிசிகள் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தமாய் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனத்தை அவங்க ஆராய்ந்தாங்க. அது அவங்களுக்காக, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை இல்ல, புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல நமக்காக அது தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கிறது என்பது வெளியாக்கப்பட்டது. பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. அந்த சுவிசேஷமா இயேசு நமக்காக சிலுவையில செய்த காரியங்களும் அதன் மூலம் நம்ம ரட்சிப்பை பெறுகிறோம் அப்படின்ற சுவிசேஷத்தை பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்காரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசிரியாய் இருக்கிறார்கள். தேவதூதர்கள் கூட
இதெல்லாம் பார்க்கும்படியா ஆசையாய், அந்த சுவிசேஷத்தை பார்க்கும்படியா ஆசையாய் இருக்கிறார்கள். ஆகியால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு, இப்ப இது விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள். நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்ம உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு, இங்கிலீஷ் பைபிள்ல ப்ரிப்பேர் யுவர் மைண்ட் ஃபார் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம மனதை நம்ம ஆயத்தமாக்கணும். லூக்கா 12வது அதிகாரம் 35வது வசனத்திலையும் இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் போது அதுலயும் உங்களுடைய மனதின் அறையை கட்டி கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கத அங்க நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற நம்ம மனதை ஆயத்தப்படுத்தணும், செயல்படும்படியா. 2வது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனத்துல கூட எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறது, ஆகியால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. வருகைக்கு ஆயத்தப்படுகிற நம்ம தெளிந்த புத்தியோடு ஜெபம் பண்ணணும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். நம்ம பூரண நம்பிக்கை உள்ளவர்கள், முழுமையா அதையே நம்பி இருக்கணும். என்ன? இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு அளிக்கப்படுகிற அந்த கிருபை மேல நம்ம நம்பிக்கையா இருக்கணும். நமக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவருடைய கிருபை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதன் மூலம் நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றோம். அது மேல நம்ம நம்பிக்கை பூரணமா இருக்கணும். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல், முதல்ல நம்ம விருப்பப்படி வாழ்ந்து வந்தோம், அறியாம இருந்தோம், சத்தியத்தை அறியாம இருந்த முன் நாட்கள்ல நம்மளோட விருப்பத்தின்படி வாழ்ந்து வந்தோம். ஆனா இனிமேல அப்படி நடக்க கூடாது. எபேசியர் 2வது அதிகாரத்துல கூட இத நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 2வது அதிகாரத்துல முற்காலத்திலே, 2வது அதிகாரம் 3வது வசனம், முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தில் மற்றவர்களைப் போல கோபாக்கினைகளின் பிள்ளையாயிருந்தோம். பழைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம இஷ்டம் போல வாழ்ந்திருக்கலாம். ஆனா இனிமேல் அப்படி நடக்க கூடாது. கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து, இப்ப என்ன வந்துடணும்? நமக்கு தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும், வேத வசனத்தின்படி வாழ்கிறவர்களா ஒரு பெரிய மாற்றம் நமக்குள்ள இருக்கணும். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நம்மளை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்னா பரிசுத்தம் உள்ளவர். அவர்கிட்ட எந்த பாவமும் கிடையாது. அவர் ரொம்ப பரிசுத்தமுள்ள தெய்வம். அவரை போல நம்ம எல்லா செயல்கள்லையும், பேச்சுல, பார்வையில, இருதயத்துல, சிந்திக்கிறதுல, நம்மளோட நடக்கையில எல்லாத்துலயும் பரிசுத்தம் காணப்படணும். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. இது எங்க எழுதியிருக்குல்ல? லேவியராகமம் 11வது அதிகாரம் 44வது வசனத்துல எழுதியிருக்கு. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அப்ப நம்ம அழைத்த தேவன் பரிசுத்தமாய் இருக்கிறதுனால நம்ம அவரை போல மாறணும், பரிசுத்தம் உள்ளவர்களா மாறணும். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாய தீர்ப்பு செய்கிறவரை. அவர்கிட்ட பார்ஷியாலிட்டியே கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு விதமா இன்னொருத்தருக்கு இன்னொரு விதமா செயல்பட மாட்டாரு. அவனுடைய கிரியையின்படி நியாய தீர்ப்பு செய்ய போறார். நம்ம என்ன செயல்களை செய்யறோமோ அதுக்குரிய பலனை தான் நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு.
ரோமர் 2வது அதிகாரம் 16வது வசனத்துல பவுல் என்ன சொல்றாருன்னா, என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே அது விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஒரு நியாய தீர்ப்புன்னு ஒரு நாள் இருக்கு. அன்னைக்கு ஜட்ஜா இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருப்பாரு. அவருக்கு முன்பாக நம்ம எல்லாம் போய் நிக்கணும். அந்தரங்க காரியங்கள் கூட அந்த நாள்ல வெளியரங்கமாக போது நம்ம அந்த நியாய தீர்ப்பு நாளுக்கு ஆயத்தப்படணும். நம்ம என்ன செய்யறோமோ அதுக்குரிய பலனை பெற்றுக்கொள்வோம். அப்படி நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால், அந்த நியாய தீர்ப்பு செய்கிறவரை பிதாவா நம்ம தொழுது வர்றபடியினால், இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும், இங்கே அப்படின்றது இந்த பூலோக வாழ்க்கையில இந்த பூமியில இருக்கும்போது பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும், இந்த பூமி நமக்கு சொந்தம் கிடையாது, பரலோகம்தான் நம்மளுடைய சொந்தம். இந்த பூமி உலக வாழ்க்கையில நம்ம பரதேசிகள், தங்குறதுக்கு இடம் இல்லாம இங்கே அங்கே அலையக்கூடிய பரதேசி. கொஞ்ச நாள் தான் இந்த உலகத்துல இருக்க போறோம். பரதேசிய போல வாழ்ற இந்த வாழ்க்கையில பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். பயம் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு நடந்து கொள்ளுங்கள். ஒரு நாள் அவருக்கு முன்னாடி போய் நிக்கணும்ன்ற பயத்தோடு. கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்ன நீதிமொழிகள்ல சொல்லியிருக்குன்னா, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்ப இந்த உலக வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கொள்றோம். அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டோம்னா, தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவர் படுகிற பாடுகள், அவர் அதுக்கப்புறம் அடைய போற மகிமை எல்லாத்தையும் அறிவிச்சிருக்காங்க. அந்த காலத்தை குறித்து கூட அவங்க ஆராய்ந்து பாக்குறாங்க. நம்ம மத்தேயுல கூட ஒரு வசனம் சொல்லியிருக்கு. அந்த தீர்க்கதரிசிகள் மத்தேயு 13வது அதிகாரம் 17வது வசனம், அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணாமலும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்க விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அவங்களால இயேசு கிறிஸ்துவை நேரடியா பார்க்க முடியல, கேட்க முடியல. ஆனா நமக்கு அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காங்க. பரிசுத்த ஆவியானவர் மூலம் இந்த சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. தேவதூதர்கள் கூட அதை பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கிறாங்க. அதனால நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நம்ம மைண்ட ப்ரிப்பேர் பண்ணணும். தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து ஜெபிக்கணும். நமக்கு அளிக்கப்பட இருக்கிற, அவர் வருகையில அளிக்கப்பட இருக்கிற அந்த கிருபையின் மேல நம்ம பூரண நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கணும். பழைய வாழ்க்கை ஆண்டவரை அறியறதுக்கு முன்னாடி இருந்த நம்மளோட சொந்த இச்சையின்படி நடக்கிறவங்களா இருந்தோம். ஆனா இப்ப அப்படி இருக்கக்கூடாது. தேவனுக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருக்கணும். அவர் எப்படி பரிசுத்தம் உள்ளவரா இருக்கிறாரோ அது போல நம்ம எல்லா நடத்தையிலும் பரிசுத்தமாய் இருக்கணும். அவர் நியாய தீர்க்க போறாரு. நம்ம என்ன செய்கிறோமோ இந்த உலகத்துல அதுக்குரிய பலனை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். அவர்கிட்ட பார்ஷியாலிட்டி கிடையாது, பாரபட்சம் கிடையாது. அப்படிப்பட்ட தேவனா நம்ம தொழுது கொண்டு வரணும். இந்த உலகத்துல நம்ம பரதேசிகள். ஆனா இந்த உலக வாழ்க்கையில இருக்கும்போது கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு நடந்து கொள்ளணும். தீமையான எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமானத மாத்திரம் செய்கிறவங்களா, பரிசுத்தம் உள்ளவர்களா வாழ நம்ம அழைக்கப்படுறோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்க எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், ஆண்டவரே நீங்க வரப்போறீங்கன்ற ஆண்டவரே அப்பா விசுவாசத்தோடு அந்த நாளுக்கென்று ஆயத்தப்பட எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். எல்லா நடத்தையிலும் பரிசுத்தமாய் வாழ இயேசுவே எங்களுக்கு உதவி செய்தலும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரதேசியான இந்த உலக வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா
இச்சைக்கு இடம் கொடுக்காம, ஆண்டவரே எங்க சொந்த இஷ்டப்படி நாங்க வாழாம பரிசுத்தமாய் வாழ, உமக்கு பயப்படுற பயத்தோடு எல்லா காரியத்திலையும் உத்தமமாய் நடந்து கொள்ள இயேசுவே எங்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தல்லும்படியா ஜெபிக்கிறோம். எங்க ஒவ்வொருவரையும் தொட்ட ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து ஆண்டவரே நீங்க தர்ற விடுதலையை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்ல கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.